கல்லுண்டால இங்க பாருங்க, வீட்டுக்கு முன்னாலே இந்த விடியவும் பின்னரமும் இந்த வீதியை எவ்வளோ பேரும் இதுல இருக்கிறவன் சொன்னா மறைகாணிகள் போட்டும் புத்திக்குடி நாகளோட வேலைகள் இந்த வீதியில எப்படி இருக்கு, எவ்வளவு ஒரு ரம்மியமான இதுக்குள்ளதான் அந்த மக்கள் எப்படி பொறுப்பா நடந்து கொள்ளினோம். ஒரு கட்டிடம் இல்லாத குறைய இப்படியான விஷயங்களை பூட்டி எல்லாம் உள்நாட்டின பறவைகள் கிடையாது. வெளி நாடுகளில் இருந்து இந்த காலநிலைக்காக இந்த நாட்டை தேடி வருகிற அல்லது இந்த இயற்கை சூழலை தேடி வருகிற அந்த பறவைகள். இப்போ நாங்கள் கல்லுண்டால நிற்கிறோம். இது குறிப்பாக இந்த பக்கம் போன அராளி, இந்த பக்கம் போனால் யாழ்ப்பாணம் போகலாம். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த வீதியை இன்றைக்கு நான் கூட்டிக்கொண்டே காட்ட போகிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இயற்கையை பார்த்தா இந்த பக்கம் எல்லாம் மலையில் நிறைய தண்ணி, அதே மாதிரி தான் இதில் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல யாழ் மாநகர சபை கழிவகற்றி இங்கே ஒன்று தான் கொட்டுறது, அதில் வாசல் இல்லை போட்டிருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படி நிறைய விதமாக இந்த வீதியில் எப்படி இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய பேர் இதால் பயணிப்பினம். எனக்கு நிறைய பேர் தகவல் சொல்லியிருந்தவ, ஒருக்கா நீங்கள் இந்த வீதி வழியை போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இந்த வீதிகள் இருக்குது, அதே மாதிரி தான் வீதி கரைகள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள், காட்டுங்க. அதுக்கு பிறகு ஏதாவது மாற்றம் நடக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம். ஒரு நான் நினைக்கிறேன் போன வருஷ கடைசியிலண்டு சில காணொலிகள் நான் போட்டேன். போன வருஷ கடைசியில் ஒரு 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் அந்த கழிவகற்ற வாகனங்கள் எல்லாமே இந்த வீதியால் எப்படி கொண்டு வரப்படுது, அதை கொண்டு இது இன்னொரு இடத்துக்கு பிரதேசவைக்கு சொந்தமான இடம். ஆனால் யாழ் மாநகர சபையினுடைய கஞ்சல் கொட்டப்படுது, குப்பைகள் கொட்டப்படுது. அதோட மக்கள் எப்படி பொறுப்பாக நடந்து கொள்ளணும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பொறுப்பாக நடந்து கொள்ளணும் இல்லையான்னு நீங்கள் தான் கருத்துக்களை சொல்லணும். சரி, இந்த நிலைமைகள் ஏன் போடுறோன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மாற்றம் வரும். நிறைய பேர் இந்த வீதியை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ அவைக்கு இந்த வாழ்க்கையில் அல்லது இது பயணிக்கிற போது காலையில் வேலைக்கு போகணும், மாலையில் வேலை முடிச்சோன்னா அப்போ எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இந்த மேலே வேறுங்க இவ்வளோ பேர் இருக்கிறோம்னு சொல்லி இவ்வளோ பேரை வேன் இருக்கிறோம்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு கழிவுகளும் கஞ்சல்களும் இங்கே இருக்குது. சரி, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யப்படும், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இந்த காணொலியில் இப்படியான விஷயங்களை நான் பேச போகிறேன். இவ்வளோ பேரும் இதில் இருக்கிறவன் சொன்னால் ஏன் இருக்கிறோம்டா, நான் உங்களே காட்டியிருப்பேன். யாழ் மாநகர சபையினுடைய அந்த கழிவகற்ற இடம் இதில் தான் இருக்கு. அங்கே யாழ் மாநகரத்தில் சேர்க்கப்படக்கூடிய கழிவுகள் எல்லாமே கொண்டு இந்த இடத்துல கொட்டப்படும். இது அந்த நெடுக தீப்பற்றியதுன்னு ஒரு விஷயம் சொல்லி தெரியுமா, அது கூட இதுக்குள்ளே தான் எரிகிறது. இந்த பக்கங்கள் இதுக்கு பின்னால் தான் அந்த கழிவகட்டில் இதுக்குள்ளால் பார்த்தவங்களுக்கு தெரியும். சூரியன் மறைகிற ஒரு இயற்கையோடு சேர்ந்த வேலை. ஆனால் இதில் நிற்கல. அது இப்போ அந்தளவு தூரம் துர்நாற்றம் வீசும். இதெல்லாம் அந்த எல்லை வேலிகள் இதுக்குள்ளே தான் எரிஞ்சு அடிக்கடி இந்த தகவல் எல்லாம் வரும். சரி, நல்ல ஒரு அழகான இந்த பகுதியை நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம், எப்படி பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்றத இந்த காணொலி பூராக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் தான் இந்த கழிவகற்றல் மையம் இருக்குது. ஆனால் எங்களை நல்ல புத்திக்குடி நாகளோட வேலைகள் இந்த இடத்துல கொண்டு இப்படியே மூட்டையாக கட்டி இந்த பாதை நெடுகிலுமே போட்டுக்கிறார்கள். அதில் பயணிக்கக்கூடிய ஆக்கள் எவ்வளவு கஷ்டப்படினோம். நல்ல ஒரு காட்சி. இந்த சூரியன் மறைகிற இந்த வேளையில் இப்படியான ரம்மியமான காட்சிகள் இருக்கக்கூடிய இந்த இடத்த நாங்கள் அழகாக வச்சிருக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இயற்கை நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்குது. அதை நாங்கள் பயன்படுத்துகிற முறைகளை பொறுத்தான் இயற்கை எங்களுக்கு தண்டனைகளை தரும். அது பூமி அதிர்ச்சியாவோ அல்லது கடுமையான சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொருப்பட்ட அனர்த்தங்களையும் உங்களுக்கு தர்றது இதனுடைய ஒரு காரணம் தான். அப்படியே இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் தான் நான் முதல் காட்டியிருப்பேன். மாநகர சபையினுடைய அந்த கழிவகற்றல் நிலையம் இங்கே தான் இருக்குது. இது போக இல்லாத எல்லாருமே. ஆனால் இதுக்குள்ளே குறிப்பாக அந்த உக்கக்கூடிய கழிவுகளை தான் போடலாம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே அதை செய்கிறோமா இல்லையான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இந்த மக்கள் நிறைய அவதிப்படுறார்கள் இப்படியான பிரச்சனைகளால். அடிக்கடி இந்த இடத்துல போராட்டங்கள் வெடிப்பதும் இப்படியான விஷயங்கள். இந்த இடம் இதுக்குள்ள ஒரு இடம் இருக்குது. உரம் தயாரிக்கிற அந்த விஷயம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய ஆளுகைப்பட்ட இந்த பகுதியில் இந்த உரங்கள் செய்கிறது. உக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அதன் மூலமாக உரம் செய்து பெருமளவில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். இப்படி அந்த மாற்று வழிகளை தேடி போகிறது தான் எங்களுக்கு ஒரு சரியாக இருக்குன்னு சொன்னால், எப்பயுமே குப்பை இருக்கும். குப்பை நாங்கள் பயன்படுத்த குப்பைகள் கொண்டே இருக்கும். ஆனால் அதை என்ன செய்கிறோம், எப்படி அதை பயன்படுத்துகிறோம், அதில் இருந்து பிரயோஜனத்தை எடுக்கிறோமா அல்லது குப்பை தேங்க விடுறோமா, இப்படியான விஷயங்கள்லாம் மிக முக்கியமானது. அப்போ இதில் இருந்து உரம் செய்கிற ஒரு நல்ல முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். இதுக்குள்ள தான் அந்த கல்லுண்டாய் மக்களுடைய வீடுகள் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க. இந்த வீடுகள் மழை காலத்துல எல்லாம் இந்த இடம் நிறைய வெள்ளத்தில் மிதக்கிற ஒரு சூழல். ஒரு பக்கம் கடல் வரும், ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியேறி இந்த பக்கத்தால் வர்றதால ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதில் முன்னுக்கே பார்த்தா அந்த வழி வைரவரா ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த நிறைய பேர் சொல்லிடலாம், இந்த கோயிலை கும்பிடாமல் போனால் கட்டாயம் வாகனம் காத்து போய் நிற்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு கோயில். அது அவ்வளோ ஒரு என்ன சொல்றது,
ஒரு கோபக்கார கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் எப்படி பயன்படுது, இதில் வந்து கும்பிட்டுட்டு போய்களை வந்து அதுலேயே ஒரு குறை சொல்லப்படுது. வீட்டை வச்ச சாமி படங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் இதில் வச்சுட்டு போனால் சாமியை வீட்டை வச்சு கும்பிட்றோம், ஆனால் இதில் கொண்டு வந்து வச்சுட்டு போனால் என்ன நடக்கும்? அதே மாதிரி தான் இந்த இடங்கள்ல எல்லாம் வாகனத்தை நிப்பாடி கும்பிட்றார்கள், வெத்தில எல்லாம் துப்பினம் அப்படின்ற ஒரு பெரிய குறையும் வந்து எல்லாருமே சொல்லப்படுது. வெத்தில போடத்தாமனும் துப்பத்தாமனும், ஆனால் அதுக்காக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அந்த இடங்களில் நாங்கள் போட முடியுமா இல்லை துப்ப முடியுமான்ற ஒரு கேள்வி. நான் சொல்லியிருப்பேன், இந்த கல்லுண்டாய் குடியிருப்பு கவனத்துக்கு உட்படுறது. இந்த இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் வர்ற நேரமே வந்து இந்த குடியிருப்புகளை பாருங்க, இதுக்குள்ள இந்த மக்கள் வாழணும். அடிப்படை வசதிகள் குறைவு அப்படின்ற மாதிரி அடிக்கடி இந்த மக்கள் பல்வேறுபட்ட தரப்புகளிடம் அல்லது பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து தெரிவிக்கிறாங்க. மழை காலத்தில் சரியான பிரச்சனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு இடம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இந்து மயானம் இதுக்குள்ளே இருக்குது. யாழ் நகரம் இந்த வீட்டுக்குள்ளால பாருங்க, அந்த மிக உயரமான அந்த கோபுரங்கள் எல்லாமே பெரிய பெரிய கட்டிடங்கள் தெரியும். இப்படித்தான் இந்த வாழ்க்கையும் இந்த மக்கள் சார்ந்திடக்கூடிய நிலங்களும் இப்போதைக்கு இருக்குது. இது ஒரு கட்டிடம், சந்தோஷமாக சொல்லலாம். என்ன விஷயம்னு சொன்னால், தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினுடைய யாழ் மாவட்ட அலுவலகம் இதுதான். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இளைஞர் விவகார அமைச்சு கீழே இது வருது. இதுக்கு அந்த காணி கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு கட்டிடம் இல்லாத குறையை வந்து இப்படியான கட்டிடம் தீர்த்திருக்கு. அதே மாதிரி தான் அந்த கல்லுண்டாய் குடியிருப்பு மக்கள் இருக்கணும் தானே, வெள்ளம் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள அவை இங்கே தான் வந்து அந்த வெள்ளம் முடிஞ்சு வெள்ளம் பத்தும் வரையும் அவை இருப்பினம். இந்த வீதியால் பயணித்திடக்கூடிய அனுபவங்களை சொல்லுங்க. நிறைய பேர் வேலை முடிச்சு வராங்க, வேலையை முடிச்சு வந்தும் போய்கொண்டும் இருக்கணும். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வீதியால் பயணித்திடக்கூடிய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. இங்கால வயல், நல்ல வயல் செய்கை பண்ணப்பட்டு எல்லாம் அறுவடை செய்து முடிஞ்சுது. ஆனால் இந்த வயல்கரைகள்லேயும் வந்து அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து கழிவகற்றல் பொறிமுறை எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வந்து புத்தி கூடின ஆக்கள் இப்படி வீதிக்கரையில் போடாட்டி எங்களுக்கு வந்து ஒரு காலமுமே பத்தியப்படாது. அப்படியான ஒரு சூழல் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாற வர எல்லாரையும் அவை இந்த வேலை அவை தான் செய்யணும் அப்படிதான் சொல்லி எப்படி ஒரு ரம்மியமான காட்சி. வயலுக்கு ஆலையை வந்து போகிறார், வேலையை முடிச்சுட்டு அவர் போகிறார். அதே மாதிரி தான் இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கக்கூடிய வேலையில் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால், மனுஷன் நம்பாட்டி அல்லது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், இப்படியான விஷயங்களை பூட்டி கண்காணித்து தான். சரி, இந்த இடத்துல பாருங்க, இதுல ஒரு குப்பையுமே போடல. இது ஒரு குப்பை போடுற ஒரு பெரிய மையமா இருந்தது. ஆனா இப்ப குப்பை போடுறது ஏன்டா இது வந்து பிடிச்சு கொடுத்துடும். அதனால வந்து அவை வந்து என்ன செய்யணும், நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படணும், காசு கட்டணும், தண்டம் எல்லாம் அறவுற ஒரு விஷயம் இருக்கிறபடியா இதுல போட மாட்டேன். ஆனா இதை தாண்டி கொஞ்சம் முன்னுக்கு போனோம்னா அங்கே எல்லாம் இருக்கும். இந்த உலகத்துல நாங்க மாத்திரம்தான் வாழ்றோமா அல்லது நாங்க மாத்திரம் வாழ்ந்தா காணுமா என்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. உண்மையை பொறுத்தவரையில வந்து நாங்கள் எப்படி இந்த உலகத்துக்கு வரைக்கல இந்த சூழல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுதோ அதே மாதிரி நாங்கள் விட்டுட்டு போய்களையும் இந்த சூழலையும் சூழல் இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து நாங்கள் சரியா விட்டு கொடுக்கணும். ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறோமான்றதை இந்த கரைகளில் பாருங்க. இதுல மரநடுகை இப்படியான விஷயங்கள். அண்மையிலேயும் வந்து ஒரு தகவல் பார்த்தேன், ஒரு மருத்துவர் ஒரு ஆள் அவர் வந்து இந்த இடத்துல தன்னுடைய தான் இறங்கி நின்று இந்த கழிவுகள் இந்த வீதிக்கரையில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய கஞ்சல் எல்லாத்தையும் வந்து அகற்றி இருந்தார் அப்படின்னு சொல்லி சில பதிவுகள் ஃபேஸ்புக்லேயும் சமூக வலைத்தளங்கள்லேயும் இடப்பட்டிருந்துச்சு. கட்டிடங்கள் இப்படியான நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒன்றுமே இருக்காது. ஆனால் கொஞ்சம் வெட்ட வழி வயல்களுக்கு எல்லாம் வந்து கஞ்சல்கள் உடைஞ்ச கண்ணாடிகள் எல்லாம் போடுறார் என்று சொல்லி பெரிய குறைகள் நீண்ட காலமாக இருந்து இந்த மக்களால் சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு பாரிய பிரச்சனை. இங்க பாருங்க, நான் இந்த விஷயத்த சொல்றது வந்து அவர் பிழை இவர் பிழை இவர் சரி என்று சொல்லி சொல்றதுக்கானது கிடையாது. ஆனா யார் இந்த பூனைக்கு மணியை கட்டுறது அல்லது இந்த தவறுக்கு என்ன செய்யலாம் அல்லது இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வந்து நாங்கள் எப்படி மாற்றலாம் என்றதை வந்து நாங்கள் தேடியே ஆகணும். நெடுக இப்படியே மாறி மாறி அவர் இவர் என்று சொல்லி பந்த ஒருவருக்குமே மாற்றி போட்டு கொண்டிருந்தா இதுக்கு தீர்வு கடைசி வரையும் வராது. அடித்து சொல்லலாம், கடைசி வரையும் இதுக்கு தீர்வையே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த கழிவகற்றதுக்கான நடவடிக்கையெல்லாம் இருக்குத்தானே. அப்படி இருக்கக்குள்ள வந்து அந்தந்த இடங்கள்ல உரிய முறையில் அகட்டிட்டா இந்த பெரிய பிரச்சனைக்கு வந்து அவ்வளோ இலகுல வந்து தீர்வை கண்டலாம். இந்த பக்கம் பாருங்க, நீர்நிலை, அதுக்கு அங்கால வீடுகள். இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் நாங்கள் கொண்டு வந்து தாறுமாறா கஞ்சல் குப்பை எல்லாத்தையும் போட்டு போன வேண்டாம். இந்த மக்கள் அதுல எப்படி இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரண்ட ஒரு ஓலை இது விழுந்தாலே நாங்கள் உடனே கொழுவலுக்கு போவோம். ஆனால் நாங்கள் கொண்டு வந்து இது எல்லாத்தையும் தாறுமாறா எரிஞ்சு சூழலை பற்றியும் யோசிக்காம, எங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்காம, வாழ்கிற நிலத்தை பற்றியும் யோசிக்காம இருக்கிற வேண்டாம். எங்க போய் இதை சொல்றது சாமி?
இதுல வந்து குப்பை கிடக்குது. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா எல்லா இடமும் குப்பை தான் கிடக்கு. ஆனா இதுல வந்து அதை கண்காணிக்கிறதுக்கான இந்த மறைகாணிகள் பொருத்தப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் நாளைக்கு இது கண்டுபிடிக்கப்படும். ஏண்டா இதுல வந்த வாகன இலக்கமோ என்ன செய்தவர் அப்படின்றத வந்து பார்த்தா பிடிக்கலாம். அதுக்கு முன்னாலே இந்த அதுல பதாக போட்டிருக்கோம். அந்த பதாகையும் வந்து கீழே விழுந்து கிடக்கு. இந்த இடத்துல குப்பை போட வேண்டாம், ஆனால் அந்த இடத்துல தான் நாங்கள் குப்பை போடுவோம், நாங்கள் வந்து ஆறறிவு உள்ள நல்ல மனிதர்கள். இயற்கை வந்து நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்குது, வாழ்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குது, அதை தாண்டி தொழிலை கொடுத்துருக்குது. இதுல பாருங்க, ஏராளமான படகுகள் அவர்கள் தொழிலுக்கு செல்வதற்கான இறங்குதுறை, அந்த இறங்குதுறைக்கு அண்மித்திரக்கூடிய இந்த கடல்ல வந்து ஆழப்படுத்தணும் அப்படியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இதுல எல்லாம் இந்த மாலை நேரத்துல சந்தை பிரபலமா இருக்கும். காலை நேரத்துல வந்து மிக அதிக அளவுல வந்து மீன் விற்பனை, கடலுணவு சார்ந்த விற்பனை எல்லாம் வேலை முடிச்சு போறாக்களுக்கும் ஒரு சுகமான ஒரு வாய்ப்பா இருக்கிறபடியும் ஏராளமானாக்கள் இந்த விடியவும் பின்னரமும் இந்த இடத்துல எப்போயுமே சினமா தான் இருக்கு. அவர்கள் தொழிலுக்கு வந்து போய் விற்பனை செய்யக்கூடிய சாவல் கட்டும், அதே மாதிரி தான் காக்கை தீவு, இந்த ரெண்டும் வந்து துறைமுகமாக இருக்கிறது. அவர்களுடைய கடல் தொழிலுக்கான பிரதானமான ஒரு விஷயம். இந்த வாழ்க்கைன்றது வித்தியாசமானது. அப்போ நாங்கள் இந்த இடங்கள் இப்படியான இடங்களில் கொண்டு வந்து நாங்கள் செய்யக்கூடிய மோசமான வேலைகள் அவர் இந்த வாழ்க்கையை அளிக்குது, அவர் இந்த தொழிலை எங்கட நாளைக்கு எங்களுடைய எதிர்காலத்தை பெற்றக்கூடிய சிந்தனையை வந்து முற்றுமுழுதாக இல்லாமையே ஆக்கியது. எவ்வளோ ஒரு ரம்மியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாங்கள் என்னென்ன செய்கிறோம் என்றதான் மிக முக்கியமானது. கொஞ்சம் யோசிச்சு இந்த காணொலி பார்க்குறாக்கள் அல்லது இப்படியான விஷயங்களை செய்கிறார்கள் செய்தோன்னு தான் இருப்போம். நம்ம எங்கட வீட்டில் குப்பை காஞ்சல் கூடாது, ஆனால் வேறு எங்கேயோ கொண்டே போடலாம். முந்தியெல்லாம் நாங்கள் இந்த கழிவுகள் எல்லாத்தையும் தேசிக்கிளையோ தென்னைக்கிளையோ வந்து கிடங்கு வெட்டி தாட்டு அந்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் ஏன் இப்படி செய்கிறோம்ன்றது தான் எங்களை புரிதல் இருக்கக்கூடிய மாற்றம். இந்த இத்தனை மறைகாணிகள் போட்டும் இப்போ அதை கொழுவி இருக்கிறாங்களப்பா. ஆனால் இந்த இடம் முதல் பார்க்க சுற்றியான மோசமாக இருக்கிறது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. அந்த இதுதான் எங்களை கட்டுப்படுத்த ஒரு தரம், எல்லாது எல்லைப்படுத்த ஒரு தரம், கண்காணித்து அதை தண்டனை தாரதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் நாங்கள் திருந்துவோம் வேண்டா. இந்த இடமெல்லாம் நல்லா வந்துட்டுது. உண்மையிலேயே எப்படி தொடர்ந்து பராமரிக்கணும். இது முந்தியோட சுற்றியான மோசமான குப்பை இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே இங்கே குடிமனைகள். அப்போ நாங்கள் போடுற இந்த கஞ்சல் அளவே வீட்டில் இருக்கலுமான்னு கேட்டால் இல்லை, ஆனால் நாங்கள் போடுவோம். இந்த வீதியால முதல் நீங்க பயணிங்க எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து கீழே சொல்லுங்க. இதை அண்மித்தரக்கூடிய பகுதியில் தான் நான் சொன்னேன், மருத்துவரால் வந்து துப்புரவெல்லாம் செய்தான்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. முந்தி இதில் வரவே இயலாது, சரியான மோசமான முறையில் இருக்கும். இதில் ஒரு பதாகை ஒன்றை யாழ்ப்பாணம் மாநகர சபை போட்டிருக்கு. என்னென்னு பார்த்தால், இவ்விடத்தில் குப்பை போட வேண்டாம், கார்னர் வீதி, ராளி வீதி. இதில் வந்து இந்த பிரதேசம் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்படுகிறது. 100 மீட்டர் தூரத்தில் வந்து மீள் சுழற்சி நிலையத்தில் வந்து தரம் பிரித்து நீங்கள் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை போடுது. பக்கத்தில் அந்த மீள் சுழற்சி நிலையம் இருக்குது, அங்கே ஒன்றை கொடுங்கோ என்ற அறிவுறுத்தலை வந்து கொடுத்துருக்கிறோம். அதை பின்பற்றினால மக்கள். இது வந்து இந்த பக்கத்தால் போனால் வந்து நாவாந்துறை போகும். அதே மாதிரி இதில் வந்தால் ஓட்டுமணம் பக்கம் போகலாம். சிலவில் வந்து இந்த யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய கழிவகற்ற உளவு இயந்திரம் வந்து மின்னல் வேகத்தில் இதால் பறந்து கொண்டு போகும். அது கனடதரன் நான் பார்த்துருக்கிறேன். அது இந்த உளவு இயந்திர பெட்டிகள் குப்பைகள் கொண்டு வரைக்கல, அதுக்கு மேலே வந்து மூடிக்கொண்டு வரையில ஒரு வேலையை போட்டு மூடிக்கொண்டு வந்தாலோ அல்லது அதில் கஞ்சல் வந்து பறக்காத மாதிரி கொண்டு வந்தாலோ அது இந்த வீதிகளில் கொட்டுனாது. ஆனால் அப்படி செய்கிறே இல்லை, அது தாறுமாறாக பறந்து கொண்டு போகும். இந்த இதுக்கு பக்கத்துலேயே இந்த வீதிக்கரையில் இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து பெரிய மாட மாளிகை அந்த இந்த வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் இப்படியான நிலையோடைய வந்து ஆக்கள் வைக்கணும். அதை நான் பிள்ளையன்று சொல்ல இல்லை, யோசிச்சு பாருங்க. இவர்களும் வாழணும், நாங்களும் வாழணும். நாங்கள் என்ன இடத்துல கொண்டு வந்து வெளியில் போடுறோம்ன்றது எவ்வளவு அபாயகரமானதுன்றதுக்கான ஒரு விஷயம். இது பேருந்து செல்கிற அந்த பாதை அப்படி இருக்குல்ல. இங்கே பாருங்க, இந்த வீட்டுக்கு முன்னாலே எப்போ உணர்ந்து இதெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி தெரியல. அவங்களோட நேரமெல்லாம் வச்சு அதுக்குள்ள வந்து போட்டிருப்பாங்க. இவர்களுடைய இந்த செயற்பாடு உங்களுக்கு எப்படி இருக்குது, இது என்னென்று மாற்றலாம், யார்கிட்டையும் திட்டங்கள் இருக்கா, அல்லது இதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது, நீங்கள் இருக்கிற இடங்கள்ல வந்து இப்படியான விஷயங்களுக்கு வந்து எப்படி கட்டுப்படுத்தப்படுது, இதையெல்லாம் வந்து கருத்துக்களாக சொல்லுங்கள். தண்ணி பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, வீடுகளுடைய அளவை பாருங்க. இப்படி இருந்தும் நான் ஒரு குளம் நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கு. தனியம் பட்டி விழுத்தி கிடக்கிற பிளாஸ்டிக், பொழுத்தின், குப்பை, கஞ்சல் எல்லாம் இங்கதான். அப்ப இயற்கை எங்களுக்கு தண்டனை தராம விடுமா? இல்லத்தானே? அப்படி அழகா இந்த இடத்த வச்சிருக்கணும். நல்ல வடிவா பூக்கள் எல்லாம் வச்சு இருந்தாலும் வந்து அதுக்கு முன்னால இங்கால பக்கம் நாங்கள் குப்பையை போட்டு போவோம்.
எல்லாருமே சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறேன் குறை சொல்கிறேன் குறை சொல்கிறேன்ட்டு. சரி, நிறையா சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? இந்த வீதியில் நிறையா சொல்ல முடிய அளவுக்கு எங்கிற நடவடிக்கைகளோ செயற்பாடுகளோ என்ன இருக்குது தான் யோசிக்கணும். இதில் வந்து மறைகாணிப்பு பிறகு ஒரு தரம் போடல தானே. அப்போ அவ எங்கேயோ இடத்துல ஒன்றே பொறுப்பாக செய்யணும் தானே. இயற்கை ஆர்வலர்களும் தன்னார்வலர்களும் அவையும் ஏழுமான மட்டில் இதெல்லாம் துப்புரவாக முயற்சிக்கிறோம். அவையும் செய்கிறோம். சிரமதானங்கள் இந்த வேலைகள் எல்லாமே மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறோம். திருப்பி நாங்கள் கொண்டு வந்து போடுவோம். நம்ம சொன்ன விஷயம் தான். இப்போ இதில் போடுற ஆக்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல கொண்டே இப்போ சரியான முறையில் திருந்தினம் தானே. அதே நாங்கள் முதல் செய்யலாமல் இருந்தது. ஒரு சட்ட நடவடிக்கை ஒரு ஐயா வாழ்க்கைக்காக உறவு ஒத்துறாரு. அப்போ நாங்கள் ஒரு சட்டத்தை போட்டு அல்லது தண்டிக்கிறதுக்கான வாய்ப்பை போட்டால் தான் நாங்கள் திருந்துவோமா? எங்களுக்கு அந்த புரிதல் இல்லை, வருது இல்லை. ஒரு புரியாத புதிரா இப்ப நாங்கள் யோசிச்சு கொண்டிருந்தாலே எல்லாம் சரியாயிரும். ரெண்டல்ல இவ்வளவையும் போட்டு தான் கண்காணிக்கப்படுது. சரி, அதுல கண்காணிக்கப்படுதுன்னு நல்ல மாதிரி சொல்லிக்கணும்டா. இங்க பாருங்கோ, என்னத்தை கட்டி கொண்டு போட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த பொலித்தீன் பையெல்லாம் பறக்குதுன்னா நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாநகர சபை கொண்டு வர அந்த எப்படி கழிவுகளை இங்கே அகற்ற கொண்டு வரணும்னு சொல்லி அந்த அடிப்படையில தான் இவையெல்லாம் பறந்து இந்த வீதிக்கரைகள் எல்லாத்துலேயும் இருக்குது. சம்பந்தப்பட்டாக்கள் தெரிஞ்சாக்கள் இருந்தால் அவைகளுக்கு அனுப்புங்கோ. இப்படி இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், அது இப்படி இப்படித்தான் இங்கே நடக்குது, இதுக்கு ஏதாவது மாற்றத்துக்கான வழி இருக்குதா? நடுவே கூட சொல்லி கொண்டிருக்க போகிறோமா? எல்லோருக்கும் மாலை காட்சி. இந்தியெல்லாம் பள்ளிக்கூடத்தில் மாலை காட்சி சித்திரம் வரைகண்டால் நாங்கள் இப்படி தான் வரைஞ்சி கொடுக்குறோம். நாங்கள் மரங்களுக்கெல்லாம் வர்ற அந்த சூரியன் இதுவும் இந்த கடற்கரையும் இவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்குது. ஆனால் நாங்கள் இந்த இயற்கையையும் சூழலையும் எந்த தூரம் பயன்படுத்துகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்த ஏராளமான வள்ளங்களும் படகுகளும் அவர்களுக்குரிய வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து தொழில் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நாங்கள் இந்த இயற்கையை சரியான புரிதலோடு பயன்படுத்துவோம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் நான் இந்த காணொலி எடுக்கிறதுக்கான நோக்கமே. நிறைய தரம் போய் வந்துக்கிறேன். எனக்கு பார்த்தாலும் சிலவளை வந்து அருவருப்பாக இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள்னு சொல்லி. அதை விட வந்து நிறைய பேரும் அண்மையில் சொல்லியிருந்தாங்க, இப்படி ஒரு இல்லாமல் இருக்க ஒரு போடுங்க, யாராவது பார்த்து திருந்துறார்களா, என்ன மாதிரி இருக்கிறோம்னு சொல்லி ஒரு பார்ப்போம்னு சொல்லி சரி போடுறோம். நல்ல முறையில் மாற்றங்களும் திருத்தங்களும் இந்த விஷயங்களும் வந்தால் மிக 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 சந்தோஷம். மனிதன் அந்த நல்லதை செய்து நல்லதை சொன்னா வந்து கேப்பில் இருந்தா பாருங்க, அதை கொண்டு வந்து போட்டபடியா நாய் மாதிரி அதை சாப்பிட்டு இந்த மாடு இதுக்குள்ள இருந்து மேயுது. இந்த மாட்டுண்ட வயிற்றுக்கு இந்த பொருத்தின் போன எல்லாமே என்ன ஆகுறது? இவ்வளோ ஒரு வடிவான பிரதேசத்தை நாங்கள் எப்படி வச்சிருக்கணும் தெரியுமா? இதுக்குள்ள இல்ல தண்ணி ஓடுற அந்த போட்டா நாங்க பார்த்து ரசித்து சந்தோஷப்பட வேண்டிய எங்களுடைய நிலங்களை நாங்களே இப்படி 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 செய்தோம்னா வேற யார் இதை பாதுகாக்க போறது? யார் இதை பத்தி நல்லது சொல்ல போறது? அல்லது யார் இதை பத்தி அக்கறை எடுக்க போறது? இந்த இடத்தில் குப்பை போட வேண்டாம், மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒவ்வொரு காணிக்காரரும் பதாக போட்டுத்தான் இந்த இடத்தையும் தங்களுடைய இடத்தையும் வந்து காவலாக்க வேண்டிய நிலைமை வந்து இருக்குது. எனக்கு தெரியல, இவ்வளோ பச்சை பசைல் என்ற எங்களுடைய ஊரை சந்திரன் சூரியன் போய் சந்திரன் வருவார், இவ்வளோ வடிவா இருக்கேண்ணே. இது ஒரு பொழுதுபோக்கு மையமாவோ ஏன் இடமாவோ மாற்றுற அளவுக்கு இதாக செய்து முன்மாதிரியான செயற்திட்டங்கள் வந்தால் மிக 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 சந்தோஷம். அழகு பார்வையில் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன செய்ய போறோம்ன்றதான் பெரிய ஒரு கேள்வி.